வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ICC Men's T20 World Cup-ஓட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஃபைனல் மேட்சுக்கு நெருங்கிட்டோம். அந்த ஃபைனல்ல இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த வேர்ல்டு கப் என்டையர் சீசன்லயே ரெண்டு அன்பீட்டபிள் டீம்ஸ் அப்படின்னா அது இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான். இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகாம ரெண்டு டீமும் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இங்க யாருக்கு தோல்வி கிடைக்க போகுது? இப்போ இந்தியா மேட்சை வின் பண்ணி இரண்டாவது முறையா T20 வேர்ல்டு கப்பை வாங்க போறாங்களா, இல்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் புதுசா ஒரு ரெக்கார்டை பதிக்க போறாங்களா, அதாவது முதல் முறையா T20 வேர்ல்டு கப்பை வாங்க போறாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 29th ஜூன் நைட்டு 8 மணிக்கு பார்படாஸ்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யார் யாரை 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், யார் யாரெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீம் ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்கான டியோ ஆப்ஷன் இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துட்றோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்க மைண்ட் செட் தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்படாஸ்ல தான் மேட்ச் நடக்க போகுது. பார்படாஸ் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே இது லிட்டில் பிட் ஃபேஸ் பவுலர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஃபேவரபிளான ட்ரிக். எந்த மாதிரி டைம்லனா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான ட்ராக்கா தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா ஓவராலா இந்த வென்யூல 29 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 19 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்களும் சேஸ் பண்ணவங்க 10 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த சீசன் எடுத்துக்கோங்களேன், ஓவராலா 8 மேட்ச் பார்படாஸ்ல நடந்தது. இந்த வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் மழை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 7 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 3 மேட்சும் சேஸ் பண்ண டீம் 4 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ சேசிங் அதிகமாக வின்னிங் இருந்தாலும் எதனால அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க சேஸ் பண்ணி வின் பண்ண டீம் எல்லாமே மோஸ்ட்லி ஒன் சைடு மேட்சா இருந்திருக்கும். அந்த மாதிரி மேட்ச்ல மட்டும்தான் சேசிங் ஈஸியா இந்த வென்யூல வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 139, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 124 இருந்திருக்கு. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஓவராலா 26 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க T20ல. அதுல இந்தியன் டீம் 14, சவுத் ஆப்பிரிக்கா 11 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலும் லிட்டில் பிட் இந்தியன் டீம் கொஞ்சம் அப்பர் சைட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது ஓவராலா 7 மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 95 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 59, ஸ்பின்னர்ஸுக்கு 36 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது 60:40 இந்த ரேசியோவில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் விக்கெட் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த பிச் ரிப்போர்ட் வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், அதாவது மீடியம் ஃபேஸ் பவுலரா இருக்கட்டும் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி டீமையும் ரெடி பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி அப்ளிகேஷனை நீங்க சூஸ் பண்ணி பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க ஸ்போர்டசி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸ்போர்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். இந்த 2 பேர் உள்ள கான்டெஸ்ட், 3 பேர் 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப் இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எந்த ஒரு நீங்க ஜிஎஸ்டியுமே பே பண்ண தேவையில்ல. இதை தவிர நீங்க டீமா பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து தான் நீங்க ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறது கட்டாயமே கிடையாது. ஈஸியா நீங்க
ஒரே ஒரு பிளேயரை கூட பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் பாப் அப்படிங்கிற ஆப்ஷன். பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர். இந்த மாதிரி 5 பிளேயர்ஸை 5லேருந்து ஒரு 6 பிளேயர்ஸை அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து இந்த 6 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல யாரு கொஞ்சம் அதிக ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ விராட் கோலி மேல நம்ம பிக் பண்றோம், நம்ம ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 5 பேர்த்துல இருந்து ஒருத்தர் அவங்க பிக் பண்ணுவாங்க. அவங்க ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிட்டாங்க. விராட் கோலி இந்த மேட்ச் அடிச்சிட்டாரு, ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு. ரோஹித் சர்மா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்காரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாம இந்த இந்தியா மேட்சுக்கு 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40லேருந்து 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்த பாப் ஆப்ஷன்ல என்ன மாதிரி நீங்க பிக் பண்ண ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸ்பாட்டசி ஆப்க்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இந்தியன் சைட் வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் அண்ட் தென் விராட் கோலி 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் டுபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ். இதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன். மோஸ்ட்லி இந்த 11 தான் வருவாங்க. ஏன்னா அன்சேஞ்சா தான் இந்தியன் டீம் பிளே பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல எத்தனை பவுலரோட வரப்போறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் 1, ஹர்தீப் சிங் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, அக்சர் பட்டேல் 4, ரவீந்திர ஜடேஜா 5 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 6. ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. இதுல மோஸ்ட்லி 4 ஓவர் யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஹர்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு அண்ட் தென் குல்தீப் யாதவும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஓவராலா 12 ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை தான் ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா அவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா எக்கனாமியா பவுல் பண்றாங்க, கொஞ்சம் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க 2 பேருமே 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. மேபி இதுல யாரோ ஒருத்தர் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் மூவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் பிளேல ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா அவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா அவங்க 3 பேர் தான் டெத்லயும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸும் குடன் டீகாக் 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ஏடன் மார்க்ரம் அண்ட் தென் ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், டி ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், கேசவ் மகாராஜ், ககிசோர் ரபாடா, ஆண்ட்ரிச் நோர்கியா, டி சம்சி. இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா சம்சி 1, கேசவ் மகாராஜ் 2, நோர்கியா 3, ககிசோர் ரபாடா 4, மார்க்கோ யான்சன் 5 அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல ஏடன் மார்க்ரம் இருக்காரு. மோஸ்ட்லி இந்த 5 பவுலர்ஸுமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி இதுல கேசவ் மகாராஜோ இல்ல சம்சியோ கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஏடன் மார்க்ரம் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இது இனிஷியலி பவர் பிளேல யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ககிசோர் ரபாடாவும் மார்க்கோ யான்சன் 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் கேசவ் மகாராஜா பவர் பிளேல கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அவரு கூட 6th ஓவர் அதான் எண்ட் ஆஃப் த பவர் பிளே ஓவர்ல 6th ஓவர் வந்து ஆண்ட்ரிச் நோர்கியா போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன், ககிசோர் ரபாடா, ஆண்ட்ரிச் நோர்கியா இவங்க 3 பேருமே டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர், கிராண்ட் லீகா இருக்கட்டும் ஸ்மால் லீகா இருக்கட்டும், எதுல பிளே பண்ற யூசரா இருந்தாலும் மோஸ்ட்லி
இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு யார் யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே டூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. ஒன்னு பேட்டிங் பவுலிங் ரெண்டு பண்ணுவாங்க. விக்கெட் கீப்பர் பேட்டிங் டாப் ஆர்டர்ல வருவாங்க. இல்ல பவுல் பண்றாங்கன்னா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பவுலரா இருப்பாங்க. அதாவது நம்ம ஃபேண்டசி வைஸ் வரோம் அப்படின்னா இவங்க சாலிடா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. அதாவது 90% வரைக்கும் இவங்க ட்ரீம் டீம்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை யார் யாருக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எய்டன் மார்க்ராம் பொறுத்த வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் 50-50 ஆப்ஷன் தான். மேபி யாராச்சும் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஆனா பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம். ஏன்னா இந்த டீமோட மிடில் ஆர்டர் அதாவது அந்த நம்பர் 3ல வந்தாலும் இப்போ பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம். இதை தவிர சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்லயே ஒரு ஸ்பின்னர்ஸை நல்லா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர் அப்படின்னா ஐடன் மார்க்ராம் தான். அண்ட் தென் அதை மட்டும் இல்ல மறந்துடாதீங்க 2014 அண்டர்-19 வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 2023-2024 சவுத் ஆப்பிரிக்கன் T20 லீகையும் கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கன் டீமை ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரோட எபிலிட்டி நம்ம செக் பண்ணி ஆகணும். கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு நல்ல நாக், அதாவது ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் சாலிடா இவர் பேட்ல இருந்து வார்த்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குயிக்கால ஆட மாட்டார், கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஒரு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு தான் போல் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சுமே லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஆவரேஜா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. பேட்டிங்ல மிடில்ல இந்தியன் டீமை காப்பாத்திட்டு இருக்கிறது அது ஹர்திக் பாண்டியா தான். வராரு குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் குயிக்கா ஆடி கொடுத்துறாரு. அதுல நிறைய பவுண்டரிஸ்ல டீல் பண்றதுனால ஈஸியா இவருமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இதை தவிர இந்தியன் டீமோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் 3லயுமே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. ஸோ ஈஸியா ஒரு 40ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம ஹர்திக் பாண்டியா நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குடன் டீகாக் லிட்டில் பிட் சொதப்பிட்டு தான் இருக்காரு. ஒரு நாக் அவுட் கேம்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே பெருசா ஒரு பேட்ல இருந்து ஸ்கோர் வராது. ஏன்னா கொஞ்சம் பதட்டமா தான் ஆடுவார். அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 60% வரைக்கும் நீங்க இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெருசா எல்லா டீம்லயும் இவரை ட்ரை பண்ணணும். ஏன்னா இனிஷியலி பவர் பிளேல ஒரு விக்கெட் வரதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சப்போஸ் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி 60% டீம்ல மட்டும் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. என்னங்க பயங்கரமா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மற்ற டீம்ஸ் எல்லாருமே ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலை கண்டு பயப்படுறாங்க. இவர் எந்த பால் போட போறாரு அப்படிங்கிறது பெருசாவே தெரியல. எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸா இருக்கு. இது இல்லாம டெத்ல பவுல் பண்றதுனால கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராட்ட இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இயர்லியா சாம் கரன் ஓவர்ல விக்கெட்டை விட்டு இருந்தாரு. இருந்தாலும் எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா 15+ ரன் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 ரன் ஆட்டுமே அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்குனால இதை தவிர விக்கெட் கீப்பர்ல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ கிடைக்குது அப்படின்னா சாலிடா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவற்று இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸுமே நான் சொன்ன மாதிரி அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல குடன் டீகாக்க மட்டும் 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க 40% டீம்ல ரிஸ்கா. இவரை டிராப் பண்ற டீம்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிராண்ட் லீக்ல பொறுத்த வரைக்கும் ரிஸ்கா நீங்க டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய மேட்ச் நம்ம பார்த்திருக்கோம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா முக்கியமான மேட்ச்ல டேவிட் மில்லர் நின்று 1 மேனா போராடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி உள்ள நிக்கிறாரு ஒரு 25% பொறுமையா ஆட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாரு. ஸோ டீகாக்க டிராப் பண்ற டீம்ல நீங்க டேவிட் மில்லரை ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்லயோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ஏதோ ஒரு டீம் கொஞ்சம் சேஃபா நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் 3 பேர்த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுல ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்ம் கன்சிக்யூட்டிவா ஆடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காரு. இந்தியன் டீமுக்கு எப்படியாவது கப் வாங்கி கொடுக்கணும். என்னோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் எனக்கு முக்கியம் இல்லை. நான் 50 அடிக்கிறனோ செஞ்சுரி அடிக்கணும் எனக்கு அது முக்கியம் இல்லை. மேட்சுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆடணும் அப்படிங்கிறதுல மட்டும் அவரு தெளிவா இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் இயர்லியா விராட் கோலி விக்கெட் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா மூவ் ஆன் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு குயிக் ஃபயரா பிடிச்சாரு. ஒரு 50+ ரன் ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஃபார்ம்
ஸோ ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ இவரையும் நீங்க 60% டீம்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ ரோஹித் சர்மாவை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு பதில் இந்த இடத்துல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? பேலன்ஸ் இருக்கு 40%. ரவீந்திர ஜடேஜாவை ரிஸ்கியா இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பெருசா அவுட் இருந்து பேட்ல இன்னும் ஸ்கோர் வரல, விக்கெட்டும் பெருசா கிடைக்கல. ஏன்னா அக்சர் பட்டேல் விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி டைம்ல எல்லாருமே அக்சர் பட்டேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஃபரன்ஸ்ல ஜடேஜாவை பிக் பண்றோம். ஜடேஜா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாரு. ஸோ ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ற டீம்ல ரவீந்திர ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ககிசோர் ரபாடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்றாரு அப்படின்னா ஆவரேஜா 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி 70% டீம் வரைக்கும் ககிசோர் ரபாடாக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் விராட் கோலி இந்த என்டையர் வேர்ல்டு கப் அவர் பெருசா அமையல, நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. பெருசா ஸ்கோரும் ஆட முடியல. லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம், ஒரு 6 அடிச்சிருந்தாரு. அடுத்த பால் ரொட்டேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் இந்தியன் டீமுக்கு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே வந்திருக்கும் பவர் பிளேல. ஸோ எல்லா மேட்சுமே இது வரைக்கும் பவர் பிளேல விக்கெட் விடாம ரோஹித் சர்மா விராட் கோலி பார்ட்னர்ஷிப் கொண்டு போகவே இல்லை. ஸோ இந்த மேட்ச் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாங்க. ஸோ விராட் கோலி எப்பவுமே முக்கியமான மேட்ச்ல குவாலிட்டி நாக் ஆடுவாரு. இந்த மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுத்து 70 to 80% டீம்ல விராட் கோலியை நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. அதுல ஏதோ ஒரு டீம்ல ரிஸ்கா ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேட்டர் ஆப்ஷன்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஒரு 40+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் இந்த மேன் இன் ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருந்தோம், இயர்லியே 2 விக்கெட் விட்டுருந்தாங்க. நல்ல விக்கெட். விராட் கோலி ரிசர்வ் பண்ண 2 பேருமே விக்கெட் விட்டுருந்த டைம்ல ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இருந்தாலும் வருவாரு, அடிச்சாருன்னா ஸ்கோரு, இல்லைன்னா இயர்லியா முதல் 2 பால்ல கூட விக்கெட்டை விட்டு போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 50-50 ஆப்ஷன்ல சூரியகுமார் யாதவை இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. சூரியகுமார் யாதவை டிராப் பண்ற டீம்ல ரிஸ்கா யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சிவம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் த மேன் இன் ஃபார்ம். மிடில் ஆர்டர்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீமை காப்பாத்திட்டு இருக்காரு. அது வந்து டி ஸ்டப்ஸ் தான். ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆவரேஜா ஒரு 15ல இருந்து 25 ரன். சப்போஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா எடுக்குது அந்த மாதிரி டைம்ல ஒரு பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் குல்தீப் யாதவ் சொல்லவே தேவையில்ல. இந்தியன் டீமோட ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர் அப்படின்னா இப்போதைக்கு குல்தீப் யாதவ் தான் இருக்காரு. எல்லா டீமுமே குல்தீப் யாதவ் ஓவரா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்பின்னர்ல குல்தீப் யாதவ் இந்த 8 ஓவர்ல எல்லா டீமுமே கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி குல்தீப் யாதவ் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ இந்த மாதிரி ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேம் சேஞ்சிங் பிளேயர், இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இவங்களை நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் போவோம், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இல்லைன்னா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இதுல ஹர்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த என்டையர் வேர்ல்டு கப்ல இது வரைக்கும் 15 விக்கெட் எடுத்து லீடிங் விக்கெட் டேக்கர்ல 2nd பிளேஸ்ல இருக்காரு. ஸோ ஒரு இந்தியன் பவுலர் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்ல ஒரு என்டையர் சீசன்ல அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா அதுல ஹர்தீப் சிங் இடத்துல இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஆவரேஜா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்து இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் 3 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாரு. அந்த அக்சர் பட்டேல் த மேன் இன் ஃபார்ம் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு என்டையர் சீசனா அது அக்சர் பட்டேலுக்கு அமைஞ்சிருக்கு. ஃபீல்டிங்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங்ல ஜடேஜா பவுல் பண்ணுவார் பார்த்தா இவர் 3 ஓவர் பவுல் பண்ணி 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஜடேஜாவது டர்ன் ஆகுது, ஆனா இவருக்கு பெருசா டர்ன் ஆகல. இருந்தாலும் இவரோட ஓவர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னாலே லிட்டில் பிட் ட்ரபுள் ஆவாங்க. அதுவும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே. அந்த மாதிரி டைம்ல அக்சர் பட்டேல் வந்து பவுல் பண்றாரு, ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. இப்போ டாப் ஆர்டர்ல அன்பார்ச்சுனேட்டா ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் கொலாப்ஸ் ஆகுறாங்க. அவங்களாம் டிராப் பண்றீங்க ஏதோ ஒரு டீம்ல ரிஸ்க் அப்படின்னா அந்த டீம்ல அக்சர் பட்டேல மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குயிக்கா ஒரு 2-3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அக்சர் பட்டேல பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ணி பேட்டிங்ல உள்ள அனுப்பிடுவாங்க. அப்போ வந்து பொறுமையா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20ல இருந்து ஒரு 30% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மார்க்கோ யான்சன் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். இல்லைன்னா லிட்டில் பிட் பவர் பிளேலே எக்ஸ்பென்சிவா போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா மார்க்கோ யான்சனை
பிரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இவரை 50-50 ஆப்ஷன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியா இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா டெத்ல போல் பண்ணுவாரு. லிட்டில் பிட் எப்படினாலும் அடிக்கும் போதுனாலும் விட்டுற ஒரு 1-2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் போல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறதுக்கு லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா டிராப் பண்ணியே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டி சம்சி இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க சம்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க கேசவ் மகாராஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ கேசவ் மகாராஜையும் டி சம்சியும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஹென்ரி கிளாசன் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அப்படின்னா ஹென்ரி கிளாசனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு எப்பவுமே. ஆனா அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் வரும்போது லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இருந்தாலும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எகென்ஸ்டா அதுவும் மிடில்லாம் குல்தீப் யாதவ் வந்து பவுல் பண்ணும்போது அவருக்கு எகென்ஸ்டா பெருசா ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சவுத் ஆப்பிரிக்கா டீம் சேஸ்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா ரிஸ்கா ரீசா ஹென்ரிக்ஸை ஒரு டிஃபரன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் எல்லாருமே குடன் டிகா கைடன் மார்க்கெலாம் போயிட்டு இருக்கும்போது ரீசா ஹென்ரிக்ஸ் உள்ள நின்று ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஸில் பிக் ஆயிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹென்ரி கிளாசனும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரீசா ஹென்ரிக்ஸும். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இன்னிங்ஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பிளேயர்ஸை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போகிறோம். இதில் 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ற டீம்ல இருந்து மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்தாகவும் நம்ம மணி ஃபேண்டசியில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் எந்த மாதிரி ஒரு டீமை சேஃபா நீங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போறோம். விக்கெட் கீப்பர்ல இருந்து குடன் டிகாக் ரிஷப் பண்ட் மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன்ல தான் எல்லாருமே போவாங்க. சேஃபா போகணும் அப்படின்னா பேட்டிங்ல இருந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல மேபி லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல இருந்து ஒரு பேட்டரை விடணும் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ணிட்டு கூட இந்த இடத்துல டி ஸ்டப்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அந்த ஆர்டர்ல இருந்து ஹர்திக் பாண்டியா, ஏடன் மார்க்ராம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பவுலிங்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ககிசோர் ரபாடா, ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ். இட்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப சேஃபான டீமா இருக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ்க்கு. அதுவே கிராண்ட் லீக்ல நீங்க லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ விக்கெட் கீப்பர்ல இருக்க ரிஷப் பண்டா இருக்கட்டும், குடன் டிகாக்கா இருக்கட்டும், 2 பேர்த்தையுமே நம்ம டிராப் பண்ணிட்டு ரிஸ்கா ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாலும் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க ஹென்ரி கிளாசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க குடன் டிகாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி டாப் தல ஆடக்கூடிய 2 பேரும் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல 2 பேர்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் டீம்ல இருந்து டாப் தர் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அதாவது டிகாக்கா இருக்கட்டும், ரீசா ஹென்ரிக்ஸா இருக்கட்டும் கொலாப்ஸ் ஆகிடுவாங்கிற ஒரு முடிவுல டேவிட் மில்லருக்கும் டி ஸ்டப்ஸ் ஒரு மிடில் ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 2 பேரும் ஒரு 20 இருந்து 25 ரன் வரைக்கும் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க 2 பேர்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை தவிர டேவிட் மில்லரா இருக்கட்டும், டி ஸ்டப்ஸா இருக்கட்டும் 2 பேருமே நிறைய லாங்ல நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கா ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் அவர் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆடுவாரு. அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா சேஃப் ஆப்ஷன். அண்ட் தென் மார்க்கோ யான்சன். இந்த இடத்துல ஏடன் மார்க்ராம நம்ம டிராப் பண்ணிட்டோம். அதனால டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மார்க்கோ யான்சனை ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பவுலிங்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், டி சம்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா டி சம்சி, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கேசவ் மகாராஜாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இது மோஸ்ட்லி ரிஸ்கான டீமுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இது 2மே ஃபைனல் டீம் கிடையாது. இது ஒரு பேஸ் டீமா எடுத்து இதுல இருந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி வைங்க. ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கிறத நான் டெலிகிராம் சேனல்ல லைனன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் கொடுப்பேன். ஸோ அதை வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட டீமை பிக் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஏடன் மார்க்ரம், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு
ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, குடன் டிகாக், ஹர்தீப் சிங் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா குல்தீப் யாதவ் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலியை ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ககிசோர் ரபாடா அவர் ஒரு ரிஸ்காவும், அண்ட் தென் ரொம்ப ரிஸ்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் கேசவ் மகாராஜா ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. டி ஸ்டப்ஸை கூட ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணி இந்த வேர்ல்டு கப்போட டைட்டிலை வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.